மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அஷ்டமி சப்பர விழாவை முன்னிட்டு மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் சிறப்பு அலங்காரத்தில் சப்பரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். நவநீத கிருஷ்ணன், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அஷ்டமி சப்பர விழாவை முன்னிட்டு கோவிலில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக அமரோத், வருடத்தில் 365 நாட்களுமே விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய ஒரு மாநகர் என்றால் அது மதுரை மாநகர் தான். உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலே இந்த அஷ்டமி சப்பர நிகழ்வானது காலை முதலாகவே கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 2 சப்பரங்களில் முதல் சப்பரத்தில் பார்த்தோம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே பெண்கள் மட்டுமே வடம் பிடிக்கக்கூடிய அன்னை மீனாட்சியுடைய 2வது சப்பரமானது வலம் வந்து கொண்டிருக்கிறது. காலை சிறப்பு அலங்காரத்திற்கு பிறகு அம்மன் சன்னிதி வாயிலாக புறப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சியுடைய சப்பரமானது தொடர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் விதத்தை குறிக்கும் வண்ணமாகவே இந்த லீலையாகவே இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நான் சொன்னது போல அம்பாள் இருவருமே புறப்பாடாகி மதுரையின் 4 வழி வீதிகளிலே வலம் வந்து அங்கிருந்த சப்பரத்தில் சுவாமி பிரியாவிடையுடனும் அம்மன் தனியாகவும் சப்பரங்களில் அடியார்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க பெண்கள் இழுப்பது தனி சிறப்பாகும். 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்த சப்பரத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்து தரிசனம் செய்து வரக்கூடிய வேளையிலே இந்த நிகழ்வுடைய முக்கிய காரணத்தை பார்த்தோமேனால், ஒரு நாள் சிவபெருமானும் உமாதேவியாரும் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய சமயத்தில் சுவாமி தாய்க்கே உரிய கவலையுடன், ஏன் சுவாமி இவ்வுலகில் தோன்றிய உயிர்கள் இறக்கும் வரை துன்பத்திற்கும் பாவத்திற்கும் ஆளாகும் நிலை மாறவில்லையா? பிறப்பு இறப்பின்றி முக்தியடையும் பாவங்கள் நீங்கவும் ஒரு வழி சொல்லுங்களே என்றால், அச்சமயம் உயிர்களுக்கெல்லாம் தந்தையான சிவபெருமான் திருவாலவாய் எனப்படும் மதுரையின் சிறப்பை எடுத்து கூறியதோடு அஷ்டமி பிரதட்சணம் பற்றியும் தேவிக்கு விரிவாக விளக்கினார். மதுரையில் வாழ்ந்து அஷ்டமி பிரதட்சணம் செய்வோருக்கு இகபர துன்பம் நீங்கி முக்தி கிடைப்பது உறுதி என்றும் கூறினார். மார்கழி மாதம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அஷ்டமி சப்பர விழாவை முன்னிட்டு மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் சிறப்பு அலங்காரத்தில் சப்பரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.